ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு அவங்க வந்துடுவாங்க. நம்ம கடகடன்னு சீக்கிரமாக கிளம்பி முன்னாடி போயிடலான்னு பார்த்தா முன்னாடி அவங்க வந்துடுவாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரோட பொண்ணுன்றதை வந்து நீங்கள் அவங்க நிரூபிச்சிட்டாங்க அந்த படத்தில். அந்த எளிமை, அது அவர் சார்கிட்ட இருக்கிற எளிமை, சார்கிட்ட இருக்கிற அந்த டெடிகேஷனு எல்லாமே அவங்ககிட்ட இருக்க டைமிங்கு எல்லாம். இல்லை அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்த்தது வந்து என்கிட்ட ஒரு கேரக்டராக எதிர்பார்த்தாங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன், ஒரு சீனுக்கும் எதனா ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பேன். நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. தங்கதுரை நீங்கள் ரொம்ப வந்து சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப கையில் ஆட்டாதீங்க, அப்படியே பேசுங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான் வந்து என்னை சரவணன் சார் கூப்பிட்டார். எங்கேயும் இருப்பதும் டைரக்டர் சரவணன் சார் வந்து கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய ஸ்ட்ரகிள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சினிமாவில் மட்டும் ஸ்ட்ரகிள் கிடையாது, ஒரு லைஃப்லையுமே ஒவ்வொருத்தருக்குமே ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் சினிமாவில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு தரும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தங்கதுரை நீங்கள் ஒரு 5000 கொடுங்க, நான் உங்களுக்கு நல்ல கேரக்டர் வாங்கி தரேன் அப்படின்னாரு. கமிங் டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம், எப்படி வந்து ஆக்சுவலி அவங்க ரஜினிகாந்தோட டாட்டரா பெஸ்டா இருந்தாங்களா, இல்லைன்னா டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படி அவங்க பெஸ்டா இருந்தாங்களா? அவங்க கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. இல்லை, அவங்க டைரக்டர் ரஜினிகாந்த், டைரக்டர் ஐஸ்வர்யா தான் அவங்க வந்து பெஸ்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு அவங்க வந்துடுவாங்க. நம்ம கடகடன்னு சீக்கிரமாக கிளம்பி முன்னாடி போயிடலான்னு பார்த்தா முன்னாடி அவங்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. என்ன சொல்கிறது, அந்த டைமிங்க்கு வர்றது, முடியும் போது வந்து கடைசியாக அவங்க தான் போவாங்க. நாளைக்கு என்ன சீன் அப்படி ரெடி பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி டெடிகேஷன் வந்து அவங்ககிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஸ்டாரோட பொண்ணுன்றதை வந்து நீங்கள் அவங்க நிரூபிச்சிட்டாங்க அந்த படத்தில். அந்த எளிமை, அது அவர் சார்கிட்ட இருக்கிற எளிமை, சார்கிட்ட இருக்கிற அந்த டெடிகேஷனு எல்லாமே அவங்ககிட்ட இருக்க டைமிங்கு எல்லாம். அந்த இடத்துல வந்து அவங்க பொண்ணா இருக்காங்க. சூப்பர். யூசுவலாவே வந்து ஒரு கேரக்டர் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரக்டரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் அவங்க சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா வந்து டைரக்டருக்கு இருக்கும். அந்த வகையில உங்களோட ரோல் லால் சலாம் படத்துல நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மாமா சாட்டிஸ்ஃபை பண்றது ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல, அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்த்தது வந்து என்கிட்ட ஒரு கேரக்டரா எதிர்பார்த்தாங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன், ஒரு சீனுக்கும் எதனா ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பேன். சமுதிரம் இந்த இடத்துல காமெடி வேணாம், நம்ம காமெடி வேற பொசிஷன்ல வச்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. சரிங்க மேம். அப்புறமா அவங்களே வந்து எனக்கு அந்த இந்த அளவுக்கு நீங்க பேசுங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது நம்ம கண்டிப்பா அடுத்த படத்துல நீங்க இருக்கீங்க, நான் எந்த படம் பண்ணாலும் நீங்க எல்லாமே இருக்க மாட்டீங்கன்ற அளவுக்கு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய கற்றுக்கிட்டாங்க எனக்கு, நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. தங்கதுரை நீங்கள் ரொம்ப வந்து சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப கையில் ஆட்டாதீங்க, அப்படியே பேசுங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இப்போ லால் சலாம் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், படத்தை பார்த்துட்டு இவங்க வந்து என்கிட்ட இதை சொன்னாங்க, அது எனக்கு செம்ம ஹாப்பியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா யார் என்ன சொன்னாங்க சார்? நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி யூஸ் பண்ணாங்க, படம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. புகழ்லாம் ஃபோன் பண்ணி யூஸ் பண்ணாப்புல, மாமா சூப்பர் மாமா, வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு மாமா, படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, சூப்பர், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துனான் புகழ். அது நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு ரசிகர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. எங்கேயும் எப்போதும் படத்தை தான் அவங்க ஃபர்ஸ்ட் மூவி சொன்னீங்க. அந்த படத்துக்கூட வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எங்கேயும் எப்போதும் படத்துல வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, நான் நாளை இயக்குனர் பண்ணேன். நாளை இயக்குனர் இப்போ அண்ணனுக்கு ஜெயின் ஒரு படம் பண்ணியிருப்பாரு, ராஜ்குமார், டைரக்டர் ராஜ்குமார். அவரு நாங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து நாளை இயக்குனரில் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதில் நான் தான் வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிமும் நான் தான் ஹீரோவாக பண்ணுவேன் நாளை இயக்குனரில். அதில் கோ டைரக்டராகவும் நான் ஒர்க் பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுவேன். தான் நாளை இயக்குனர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அங்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்டு, யார் டெக்னீஷியன், எல்லாரும் பண்ணுவோம். நானே கேமரா வைக்கிறது எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான் வந்து என்னை சரவணன் சார் கூப்பிட்டார். எங்கேயும் இருப்பதும் டைரக்டர் சரவணன் சார் வந்து கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அதில் வந்து பழனின்னு ஒரு கோ டைரக்டர் இருக்கார், அவர் தான் அந்த சிடிஎஸ் மீடியா அவர்கிட்ட கொடுத்தாரு. சார் இது இந்த சிடி பார்த்த பையன் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கிடைச்ச வாய்ப்பு தான் அது. சூப்பர். இப்போ நீங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. யூசுவலாவே வந்து
படத்துல நடிக்கணும், ஒரு நடிகனா வரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க நிறைய கஷ்டப்பட்டுதான் அந்த முதல் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி நீங்க கோ த்ரூ பண்ண சிச்சுவேஷன் பத்தி சொல்லுங்க சார். நிறைய ஸ்ட்ரகிள் இல்லாம எதுவுமே கிடையாது. சினிமாவில் மட்டும் ஸ்ட்ரகிள் கிடையாது. ஒரு லைஃப்லையுமே ஒவ்வொருத்தருக்குமே ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு காலேஜ் லைஃப்ல ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு வேலை தேடுறதுலாம் ஸ்ட்ரகிள் தானே. இன்னைக்கு எல்லாத்துலேயும் எல்லா துறையிலையுமே ஸ்ட்ரகிள் இருக்கு. பட் சினிமாவில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு தரும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தங்கத்துறை நீங்கள் ஒரு 5000 கொடுங்க, நான் உங்களுக்கு நல்ல கேரக்டர் வாங்கி தரேன் அப்படின்னாரு ஒரு ஏஜென்ட். நானும் 5000 கொடுத்துட்டு ஓகே சார், கஷ்டப்பட்டு நான் கேட்ரிங்லாம் போயிட்டு பார்ட் டைம் ஒர்க்லாம் பண்ணி சேர்த்து வச்ச காசு எடுத்துன்னு போய் கொடுத்தேன் அவருக்கு. ஓகே நீங்கள் நாளைக்கு விஜிபி வந்துருங்க ஷூட்டிங்க்கு அப்படின்னாரு. ஸ்ட்ரெயிட்டாக நானும் விஜிபி கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டா க்ரௌட்லாம் இருக்காங்க. நான் போயிட்டு அந்த க்ரௌட்ல போயிட்டு நின்னேன். என்ன எல்லாம் தம்பி நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் வெளியே போங்க, உங்களை யார் கூப்பிட்டது? சார் இது மாதிரி ஏஜென்ட் கூப்பிட்டாரு சார். ஏஜென்ட் எந்த ஏஜென்ட் அப்படின்ற ஒரு ஆள் இங்கே கிடையாதுன்ட்டாங்க. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இது கிடையாதுன்ட்டாங்க. அவர் இங்கே தானே வர சொன்னார் அப்படின்ட்டு போயிட்டு பிசிஓவில் போய் ஃபோன் பண்ணால் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். அப்புறம் தான் தெரிஞ்சது 5000 ஆட்டே போட்டாரு. அந்த மாதிரி ஏமாற்றம் நடந்திருக்கு. அதை தாண்டி நம்ம ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்கு நிறைய ஆஃபீஸாக போவோம். அங்கே போனால் நம்மளை வெயிட் பண்ணுங்க சொல்லி 6 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அப்படியே உட்காந்துருப்பேன் சேனல்லையே. கடைசியில் டைரக்டரே வரமாட்டார். டைரக்டர் இன்னைக்கு வரல, நாளைக்கு தான் வரலாம் அப்படின்றோம். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்து போய் கொடுப்போம். அந்த ஃபோட்டோஸை வாங்கி அப்படியே வச்சுருவாங்க. அந்த மாதிரி நிறைய அது வாய்ப்பு தேட போனாலே அதில் பல பிரச்சனைகள் இருக்கும்.